அன்வார் ட்ரம்ப் அதிரடி தலையீடு. தாய்லாந்து கம்போடியா அமைதி ஒப்பந்தம் மீண்டும் உயிர் பெறுகிறது. மலேசிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், தாய்லாந்து பிரதமர் அனுதின் சன்விராகுல், கம்போடிய பிரதமர் ஹுன் மனேட் என 4 முக்கிய தலைவர்கள் நடத்திய உயர்மட்ட தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு கோலாலம்பூர் அமைதி ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்த இரு நாடுகளும் மீண்டும் உறுதியளித்துள்ளன. அண்மையில் ஏற்பட்ட கன்னிவெடி வெடிப்பை தொடர்ந்து தாய்லாந்து தற்காலிகமாக இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த நிலையில் இந்த புதிய உறுதிமொழி ஒரு முக்கியமான திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. வர்த்தக ஒத்துழைப்பை பாதிக்காமல் இரு நாடுகளின் எல்லையிலும் புதைந்துள்ள கன்னிவெடிகளை அகற்றுவதில் அர்த்தமுள்ள முன்னேற்றம் காணப்பட வேண்டும் என்று இந்த 4 தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் மலேசியா மறைந்த கரமாக செயல்படுகிறது என்ற முன்னாள் தாய்லாந்து மேஜர் ஜெனரல் ரங்சி கித்தியான்சாப்பின் குற்றச்சாட்டுகளை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஆவேசமாக மறுத்தார். தாய்லாந்து பிரதமர் ஒருபோதும் மலேசியாவின் நடுநிலை பங்கை கேள்வி எழுப்பவில்லை என்றும், தாய்லாந்து கைதிகளை விடுவிப்பதில் கம்போடியா முழுமையாக உடன்படாததே தற்காலிக தடைக்கு காரணம் என்றும் அன்வார் விளக்கமளித்தார். எவ்வாறாயினும் இந்த பூசல் முடிவுக்கு வந்த நிலையில் அமைதியை நிலைநாட்டுவதில் ட்ரம்பின் தனிப்பட்ட பங்களிப்புக்கு அன்வார் நன்றி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.